வணக்கம் நண்பர்களே. நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம். நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைசரோ ஆர்ஐஓ கிடையாது. நம்ம இங்க பேசக்கூடியது எல்லாமே தகவலா மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும். இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படல. எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும். நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. வணக்கம் நண்பர்களே. 2025-26க்கான Q1 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எல்டி ஃபுட்ஸ். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கும் சரி 2025-26க்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி. நம்ம அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் இருக்கக்கூடிய கீ சம்மரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இவங்களுடைய கீ சம்மரியில் வந்து பாஸ்மதியோட அதாவது சிக்மெண்ட் க்ரோத்தில் வந்து பாஸ்மதி வந்து 18% க்ரோத் ஆயிருக்கு. அதே மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ் பிஸ்னஸில் 32% வந்து அது வந்து ரைஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி கறி ஸ்நாக்கிங் செக்மெண்ட்ஸில் வந்து 40% கிட்டக்க க்ரோத் ஆகிருக்கு அப்படிங்கிறத அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஜியாகிரபிக்கல் ப்ரெசன்ஸ்னு வரும்போது நார்த் அமெரிக்காவில் 43% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன், அதே மாதிரி யூரோப்பில் வந்து 18% ரெவென்யூ கான்ட்ரிபியூஷன் வந்திருக்கு. இது ரெண்டும் நல்லா வந்து க்ரோத்தாகவும் ஆகிட்டு இருக்கு. கான்ட்ரிபியூட்டட் டு க்ரோத் ஆல்சோ அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. நார்த் அமெரிக்கா வந்து கிட்டத்தட்ட 32% க்ரோத்துக்காகவும் அதில் 18% ஆர்கானிக் அண்ட் எக்ஸ்க்ளூடிங் அக்யூசேஷன்ஸ் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட நார்த் அமெரிக்கா 32% க்ரோத் கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பில் வந்து பார்த்தோம்னா 57% இயர் ஆன் இயர் க்ரோத் வந்து கொடுத்துருக்குறாங்க. இனிமேல் தான் யூகே வந்து இப்போ தான் அவங்க கஸ்டமர் பேஸ் அண்டு ஃபுல்லி ஆப்ரேஷன்ஸ் வந்திருக்கு. அதனால சப்சிக்வெண்ட்டாக எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா ஆப்ரேஷன்ஸில் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 31% ரெவென்யூ வந்து அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதில் இயர் ஆன் இயர் க்ரோத்துங்கிறது 10% அதில் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அதில் தாவத்தோடைய பிராண்ட் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க கொடுக்குறாங்க. ஸ்ட்ராட்டஜிக் இன்வெஸ்ட்மெண்ட்னு வரும்போது சிக்னிஃபிகண்ட்டாக அவங்க வந்து பிராண்ட் பில்டிங் அண்ட் சப்ளை செயின் இதில் வந்து அவங்க நிறைய அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டு வராங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறாங்க. தென் இன்ஆர்கானிக் ஃபுட்ஸ்லையும் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கோல்டன் ஸ்டார், அதாவது அவங்களுடைய அக்விசேஷன் வந்து கோல்டன் ஸ்டார் அக்விசேஷன் பண்ணியிருக்கிறாங்க, ஃபுல்லி ஓன்ட் ஆக்கியிருக்கிறாங்க. இனிமேல் இது வந்து எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் வந்து பாயிண்ட்ஸ் வந்து சம்மரி. இப்போ ஓவராலாக வந்து குளோபல் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க நார்த் அமெரிக்காவில் வந்து இந்த சைடு எப்படி வந்திருக்கு, அதே மாதிரி சவுத் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, தென் சப்சிக்வெண்ட்டாக யூரோப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியாது. அதே மாதிரி ஈஸ்ட் நேஷன்ஸ் கம்பெனிஸ்லையும் நல்லா ஸ்ப்ரெட் அவுட் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே வருவோம். ட்ரெண்ட் லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க. ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த், மிட் வேல்யூஷன், டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்குது. அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக 512 டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் 417 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களுடைய பிஇ வேல்யூஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி 1 இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க. டெப்ட் டு ஈக்விட்டி வித் த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது. பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் நம்மளுடைய மேக்ஸிமம் லிமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய பிஇ 25 அண்ட் பிபி 5 அப்படிங்கிற இடத்துல வரும்போது இன்னும் கொஞ்சோண்டு தான் கேப் இருக்குது. ஆல்ரெடி அவங்க அதை டச் பண்ணிட்டு கீழே கரெக்ஷன் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்போ ஸ்டாக்னேட்டட் பெர்ஃபார்மன்ஸஸோ இல்லை டிக்ரீஸ்டு இபிஎஸோடைய டிடிஎம் பெர்ஃபார்மன்ஸஸோ இருந்ததுன்னா கரெக்ஷன் லீட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இது ஒரு பாயிண்ட். இன்னொன்று வந்து இந்த மாதிரியான அக்ரோ ப்ராடக்ட்ஸு அதுலேயும் மெயினாக இவங்க வந்து பாஸ்மதி ரைஸ் அப்படிங்கும்போது இது வந்து ஒரு நிறைய ஜியோ பொலிட்டிக்ஸ்க்குள்ள நிறைய அது வந்து ஏற்ற இறக்கங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். 1 இயர் பீட்டா ஸ்கோர் 1.31ங்கிறதுனால ஹை வாலட்டாலிட்டி. ட்ரெண்ட் லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19 to 20% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி இபிஎஸோடைய ஆனுவல் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது 21.6% க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸ்ன்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது ஜூன் 2025 ஜூன் 2024 கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவென்யூ 19.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. Q2Qன்னு பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 250 கோடி ரூபாய்க்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு 8 கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இபிஎஸ் வந்து 0.3 கூடி 4.9 சொல்லிட்டு இந்த குவார்டர்ல இருக்கு. இபிஎஸ் உடைய டிடிஎம் 17.9 இருக்கு. இது போன தடவையை காட்டிலும் 0.5 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த 14 குவார்டர்லையுமே அவன் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறான்.
கண்டினியூஸாக இன்க்ரிமெண்டல் ரேட்டை ஃப்ராக்ஷன்லையோ ஹோல் நம்பர்லையோ மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு லேசர் டர்ன் ஆயிருக்கு. இப்போ இவங்களுடைய இபிஎஸோட டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கரெக்ஷன் கொஞ்சம் லீட் எடுக்க வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து 0.85% வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸில் 1.42% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. எஃப்ஐஎஸ்ல வந்து 0.36% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு எம்எஃப் உடைய கரண்ட் ஹோல்டிங் 6ஆகவும், இன்ஸ்டிடியூஷன்ஸோடைய கரண்ட் ஹோல்டிங் 17.4ஆகவும், எஃப்ஐஎஸ் உடைய ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் 10.2ஆகவும் இருக்கு. இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டிருக்கிறோம். நம்ம இங்கே கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ 105, ஃபேர் பிரைஸ் 205, கரண்ட் பிரைஸ் 420. ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ 2.04ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 2 கிட்டக்க வந்தாலே, அதாவது ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2, அது 2லேருந்து 2.5 நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த 2 கிட்டக்க வந்துட்டாலே நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் கேட்டகரிக்குள்ள வந்துடுது. ஸோ இப்போ ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ பிரகாரம் இது நமக்கு எக்ஸ்பென்சிவ் வேல்யூங்கிற கேட்டகரிக்குள்ள வந்துடுறாங்க. இப்போ இவனுடைய ஸ்கோப் என்ன அப்படின்னு சொன்னாக்க, இவன் வந்து 2.5 கிட்டக்க ரீச் ஆகுறான்னு வச்சுக்கோ. சென்சிட்டிவ் ஸ்டாக் 2.25 கூட வருவான். நம்ம 2.5 அப்படின்னு சொன்னாக்க 514 அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அதே மாதிரி கரெக்ஷன் வந்துச்சுன்னா 1.5 அப்படின்னு போட்டோம்னா கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்டக்க கரெக்ஷன் அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் நமக்கு கிடைக்குதுங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும்னாக்க இபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்றோம். கரண்ட் இபிஎஸ் உடைய டிடிஎம் 17.90 இருக்கு. இதை நம்ம ஆவரேஜ் பண்ணும்போது 4.48ன்னு வருது. இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ். இப்போ இந்த 4.48ங்கிறது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறது 4.30. அதை காட்டிலும் 0.18 தான் கூட, கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் ஒரு பாயிண்ட். தென் Q1 வந்து 4.9 எடுத்திருக்கிறாங்க. அதை காட்டிலும் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் கிட்டத்தட்ட 0.4 கம்மியா இருக்கு. அப்போ இதோட இன்ஃபரன்ஸ் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட்டை மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை கீழே உடைப்பாங்களா அப்படின்னு சொன்னால் அது சந்தேகத்துக்குரியது. அதனால ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய ஹைட் அண்ட் லோ இதுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் கிரியேட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதை உடைச்சு போறாங்க அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸ் ரேஷியோவில் 2.5 வந்த மாதிரி அது வந்து 514 அப்படின்னு பிரைஸ் கன்வெர்ட் ஆகுறதையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம். இவங்களுடைய நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது 293லேருந்து 412ன்னு இருக்கு. இப்போ இவே 412 கடந்து 420ங்கிற லெவலில் இருக்கிறான். நம்ம இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு 343ங்கிறது நமக்கு மிட் பாயிண்டாக ஆக்ட் ஆகுது. எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸை நம்ம வந்து சார்ட்டில் பார்ப்போம். நம்ம இங்கே சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறது S1லேருந்து R1 வரைக்கும் நம்ம ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம். இந்த S1 R1ங்கிறது ஆனுவலைஸ்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறத நம்ம புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம். S1 254லேருந்து 258, பிபி 320லேருந்து, அதாவது பிபியோட பாட்டம் 320லேருந்து 324, பிபி 395லேருந்து 400, பிபியோட டாப் 481லேருந்து 487. இவன் இதை உடச்சி மேலே போகிறான், ஆனுவலைஸ்டாக நல்ல க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா R1 576லேருந்து 579. சப்போஸ் பிபியோட பாட்டம் கீழே உடைச்சிட்டா அப்படின்னு சொன்னால் S1 254லேருந்து 258, இதுவும் ஆனுவலைஸ்டாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போ இவன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னாக்க, போன குவார்ட்டர் வந்து பிபியோட டாப் வரைக்கும் வச்சுட்டு ஒரு கரெக்ஷன் எடுத்துட்டு இருந்தவன் அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் திருப்பி பிபியோட டாப்பை லேசாக உடைச்சு மேலே போயிருக்கிறான். அதுக்கப்புறம் ஆக்சுவல் ரிசல்ட் வந்த உடனே அகெயின் திருப்பி இவன் வந்து கீழே கரெக்ஷனுக்குள்ளே வந்துட்டு இருக்கிறான். அப்போ நம்ம வந்து ஏற்கனவே பேசுன மாதிரி ரேஞ்ச் பவுண்டுனா பிபிக்கும் பிபியோட டாப்புக்குமான ரேஞ்ச் பவுண்டு செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த குவார்ட்டரில் ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக நல்லா மேலே உடைச்சு போகிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுன்னா பிபியோட டாப் உடைச்சு R1க்கு போகலாம். அப்படி சொதப்பிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்க பிபியை கீழே உடைச்சிச்சுன்னா பிபியோட பாட்டமோ இல்லாட்டி எவ்வளோ தூரத்துக்கு அவங்க வந்து பெர்ஃபார்ம் புவராக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி S1 வரைக்குமோ வரலாம். அடுத்த குவார்ட்டருடைய ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு அதோடைய ஆவரேஜ் பண்ணிட்டு அதோடைய ஏபிஎஸ் உடைய டிடிஎம் ஆவரேஜ் பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வளமுடன் வாழ்க. நன்றி நண்பர்களே.